கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற வெஜிடபிள் சீஸ் தோசை எப்படி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு அது மேலே ஒரு வடித்தட்டு வச்சு கொஞ்சம் ஸ்வீட் கார்ன் அது மேலே போட்டு நல்லா ஆவியில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு வாணலியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சீரகம் தாளிச்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட்டை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கேரட் நல்லா வதங்கி வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாயை இது கூட சேர்த்துக்கலாம். குடமிளகாயை கடைசியில் ஏன் சேர்க்குறோன்னா அந்த க்ரன்ச்சினஸ் நல்லா ரிட்டைன் ஆகும். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன் ஃப்ளேவருக்காக. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். காய்கறி எல்லாமே நல்லா வதங்கி வர அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். காய்கறி நல்லா வதங்கி வந்ததும் இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற ஸ்வீட் கார்னை இது கூட சேர்த்து கலந்துக்கலாம். ஸ்வீட் கார்ன், கேரட், கேப்சிகம் இது மூணுமே கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால பசங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் சாப்பிடும்போது. நல்லா வதங்கின அப்புறம் இதை எடுத்து வச்சிடலாம். இப்போது ஒரு தோசைக்கல்லில் நம்ம எப்போவும் ஊற்றுற மாதிரி தோசை ஊற்றிக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு கேபேஜ், பீன்ஸ் இதெல்லாம் பிடிக்கும்னாலும் இதெல்லாமும் நல்லா வேக வச்சு இது கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே இப்போ நான் சீஸ் ஸ்லைசஸ் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட மொசரல்லா சீஸ் இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம். சீஸ் நல்லா மெல்ட் ஆகி வர்றதுக்காக கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். சீஸ் இப்போ நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இதை அப்படியே மடித்து எடுத்துடலாம். ரொம்பவே ஹெல்த்தியான வெஜிடபிள் சீஸ் தோசை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.